வணக்கம் வணக்கம். இப்போ மீடியம் பேஸ் போட்டாலும் சரி, ஸ்லோ பால் போட்டாலும் சரி, வந்துட்டு நிறைய பேர் நான் இங்கே எங்கள் ஊர் சைடும் பார்த்துக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்லிக்கிறாங்க. அதுபோக நம்மக்கிட்ட டிஎம் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸ்லோ பால் குத்தி அழகாக வருது, பேட்டுக்கு வருது, இப்படி வருது, இல்லைன்னு இப்படி வருது. ஸ்லோ பால் ஃபாஸ்ட்டாக வரதை அடிச்சு போடுறாங்க, ஸ்பின்னாக வரதையுமே அடிச்சு போடுறாங்களாம்மா. அடிச்சு போடுறாங்க, இல்லைன்னு சிங்கிள் அடிக்க எதுவும் அதிகமாக அவுட் ஆகுது ஸ்லோ பாலில். இப்படி வர பாலை இல்லைன்னா இப்படி வர பாலை, இப்படி வர பாலை இப்படி அழகாக வருது பேட்டுக்கு. இப்படி அடிக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த ஏதுவோ, இப்படி அடிக்கிறாங்களோ, இப்படி அடிக்கிறாங்களா, இப்படி அடிக்கிறாங்களா, இப்படி அடிக்கிறாங்களா, இல்லை இப்படி அடிக்கிறாங்களா, மொத்தம் எப்படி அடித்தாலும் கேட்ச் போயிடுது. ஒரு 10 பேர்த்துக்கு மேலே எனக்கு இன்ஸ்டாலே கேட்டுருக்குறாங்க. லோக்கலில் நிறைய பசங்க எனக்கு என்னோடய கிளாஸ்மேட்டும் இருக்கிறாங்க, ஜூனியர் சீனியர்னு சொல்லிக்கிறாங்க. லெக் சைடு வர பாலதை அழகாக குத்தி இந்த அளவுக்கு வரும். எதையும் அடித்தாலும் இப்படி சிக்ஸ் எல்லாம் போகிறத கேட்ச், முன்னாடி கேட்ச் இல்லைன்னா லாங் கேட்ச். அப்போ என்ன ஹேண்ட் பவர் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஹேண்ட் பவர் இல்லாதனால கேட்ச் ஆகுதா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு காரணம். ஹேண்ட் பவர் நல்லா உசுறு கொடுத்து அடிக்கணும். நல்லா வெயிட் பாடியே இருப்பாங்க. நல்லா 6 அடிக்கிறீங்கனால அடிப்பாங்க. நல்லா பிக் பண்ணி அடித்த போகுது. ஒரு சிலர் கிளிக் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 2 பக்கமே 6 லைனு ரொம்ப லாங்கு. அப்போ நீங்கள் பிளான் பண்ணுறது இங்கே பிளான் பண்ணணும். இந்த சைடு பிளான் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ரொம்ப லாங்லாம் ஆள் நிற்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் பிளான் பண்ணி அப்படி அடிக்கணும். சரிங்களா? கீப்பர் கரெக்டாக பார்த்துக்கணும். இப்படி வந்துட்டு இப்படி க்ரீஸ்லேயே வச்சுக்கணும். ஒரு காலை உள்ளே வச்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும். இப்படி வந்ததுன்னா இப்படி சுற்றிக்கணும். அவ்வளோதான், அதான் பிளானு. சரிங்களா? இங்கே இப்படியெல்லாம் சுற்றுறதுக்கு பிளான் பண்ணுறாதீங்க. சரிங்களா? அடிக்கடி அவுட் ஆகிறதுனால சொல்கிறேன். இங்கே வர பாலை மட்டுமே, இங்கே வர பாலை முயற்சி செய்யாதீங்க. நீங்கள் இங்கே வர பாலை சென்டரா லெக் ஸ்டிக் இருக்குது, இப்படி வர பாலை, மெதுவாக வர பாலை இப்படி இப்படி அடிக்கலாம். ஓகேங்களா? அதே சென்டரில் வந்துச்சுன்னா அந்த பாலை இப்படி அடிக்கக்கூடாது. சரிங்களா? அது கேட்ச் நீங்கள் கரெக்டாக பேட்டில் படலினா லெக் சைடு ஃப்ரண்ட் ஃபீல்டர் விட்டால் மாட்டு, இல்லைன்னா தெரியாமல் இந்த தலைவில் விட்டால் ஆஃப் சைடு போகுது, இல்லை கீப்பரை விட்டு தஞ்சமானது. கரெக்டாக கவனிங்க சொல்கிறத. லெக் ஸ்டிக் நோக்கி வரக்கூடிய ஸ்லோ பாலை மட்டும்தான் இப்படி அடிக்கணும். சரிங்களா? ஆஃப் சைடு வர போல அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கேட்ச் போகும். பார்த்து ஆடுங்க, நிதானமாக ஆடுங்க. சரிங்களா? உங்களுக்கு வேண்டி சொல்கிறேன்.